ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராரா குக்ஸ். இன்றைக்கி நான் இந்த சேனலில் சிக்கன் தேங்காய் பால் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் தேங்காய் பால் குழம்பு சிக்கன் பிரியாணிக்கு ஏற்ற சூட்டபிளான ஒரு சைட் டிஷ். இதை நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணியும் செய்யலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் தேங்காய் பால் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, புதினா, கொத்தமல்லி. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இந்த சிக்கன் தேங்காய் பால் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 150 கிராம்ஸ் சிக்கனை நான் ஏற்கனவே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்ப தாளித்து விடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இதில் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் கொஞ்சமாக நல்லா கலக்கி விடுங்க. இப்போது இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மீதி இருக்கிற மசாலாவையும் அலசி ஊற்றிடலாம். மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கணும். அதுக்காக நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாம். ஏற்கனவே குக்கான சிக்கனுங்கிறதுனால ரொம்ப நேரம் குக்காக வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ மசாலா நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணினா குழம்பு ரெடி. இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்திடுவோம். நான் நல்ல பெரிய ஒரு மூடி தேங்காய் நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணுறேன். இது கலர் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீனிஷ் ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் பாலுக்கு அளவாக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அவ்வளோதான், தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லான சிக்கன் தேங்காய் குழம்பு ரெடியாக இருக்குது. இது சிக்கன் பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ். இந்த சிக்கன் குழம்பு நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய சைல்டுஹுட்டிலேருந்து நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். இது எங்கள் அம்மா வீட்டு ஸ்பெஷல். இப்போ என் பையன், என் பேரன் எல்லாருமே இதை நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க. இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ருசித்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.